காலாண்டுக்கு மேல அறாண்டு, அறாண்டுக்கு மேல முள்ளாண்ட ஜெயம் உண்டாகட்டும். குருவே தக்கம் தகம் கஜகஜா. ஐயா சாமி பார்க்கணும் ஐயா. என்ன விஷயமா குருவை பார்க்கணும்? தம்பி 12th எக்ஸாம் எழுதிருக்கான், ஒரே பழட்டமா குரு இருக்கு. தவத்துல இருக்காரு, நில்லுங்க நான் போய் கேட்டு வரேன். காலில இருந்து நம்ம பழப்புக்கு ஒன்றும் சிக்கலையே இன்னைக்கு. இந்த சாமியார்ட்ட ஏதாவது தேத்தலாம் பார்த்தாலும் அவனுக்கு ஒரு ஆள் பிடிச்சி ஒண்ணுமே. ஆஹா, ஆடு ஒன்று சிக்கிடுச்சு. இன்னைக்கு இதை வச்சு பழப்பு ஓட்டிடலாம். விடு. வாடா தம்பி, உட்காருவா. என்ன தம்பி சோகமா இருக்கா? ஒன்றும் இல்லைண்ணா, எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், ஒரே பயமாக இருக்குது. என்ன தம்பி எக்ஸாம் நல்லானே எழுதியிருக்க, அதில் என்ன உனக்கு டவுட்டு? நல்லா தான் எழுதியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா. அப்படியே சொல்கிற? சரி, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, வாங்க போவோம். அண்ணா, அந்த சாமியார்ட்ட என்னை கூப்பிட்டு போகிறீங்களா? ஐயா சாமி பார்க்கணும் ஐயா. என்ன விஷயமா குருவை பார்க்கணும்? தம்பி 12th எக்ஸாம் எழுதிருக்கான், ஒரே பழட்டமா குரு இருக்கு. தவத்துல இருக்காரு, நில்லுங்க நான் போய் கேட்டு வரேன். குருவே, உங்களை பார்க்க 2 பசங்க வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த ஆள் தூங்கிட்டானோ? குருவே தத்தம் தகம் கஜகஜா. வயிற்று பொழப்புக்காக இந்த ஆளுகிட்ட என்னென்னதான் பாடுபட வேண்டியதா இருக்குது பேரு. குருவே, அவர்களை வர சொல்லட்டுமா? வர சொன்ன அவர்களை. குரு உங்களை வர சொல்றேன். குருவே. சாமி, இவன் தான் தம்பி 12th. எல்லாம் எனக்கு தெரியும். கலர் மேல சத்தியமா. குருவே, போன வாரம் தான் அந்த அம்மாவுக்கு சொன்னோம், இது போல நம்ம சொன்னா வடிகட்டின டுபாகூர்னு தெரிஞ்சிடும். காலாண்டுக்கு மேல அறாண்டு, அறாண்டுக்கு மேல முள்ளாண்ட ஜெயம் உண்டாகட்டும். தத்தம் தகம் கஜகஜா. குருவே, இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு கூட்டின்னு வர பாருண்ணா, பார்த்தாலே தெரியுது துபாகணும். போனா தம்பி தம்பி வாடா டே தம்பி. தம்பி தம்பி வாடா டே தம்பி. வேற ஒரு சாமியார்ட்ட கூப்பிட்டு போறேன். டிடி ஃபேமிலி உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தேர்வு நேரத்தில் பிள்ளைகள் முழுக்க முழுக்க நம்ப வேண்டியது உங்களுடைய பாட புத்தகமும் உங்களுடைய திறமையும் தான். நீங்கள் அதை விட்டுட்டு இறைவன்கிட்ட போயிட்டு ஒரு ஆறுதலை தேடலாம், ஒரு நம்பிக்கையை தேடலாம். ஆனால் இறைவன் பேரை சொல்லி ஏமாற்றுகின்ற இந்த மாதிரி சாமியார்கிட்ட போயிட்டு தேவையில்லாத நேரத்தை வீணடிக்காதீர்கள். வாழ்க்கையை முறையாக பயன்படுத்துங்க. சாமியாரை நம்புற வாழ்க்கையை வீணாக்காதீங்க. தேர்வுக்கு படியுங்கள், தயாராகுங்கள், வாழ்க்கை வெற்றியாகும். நன்றி, வணக்கம்.